Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet. Nashtaprayishva Bhatresho Nityam Bhagavata Sevaya. Bhagavatyuttama Shloke Bhaktir Bhavati Naishtiki. Krishne Swadhamo Bhagate Dhanamajnanadibhisaha Kalau Nashtadrishamesha Uranarko Dhunoditaha. Grantaraj Srimad Bhagavatam, Canto 1, Chapter 19. Today we're on text number 20. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 19 ஸ்லோகம் 20. வினித்ரா மத்தாஜி புஸ்தகம் இருக்கா, படிக்கிறாளா? Hare Krishna Prabhu. This verse is spoken by all the assembled sages of the universe who had assembled at the bank of the Ganges to speak to Maharaj Parikshit after hearing about his determination to hear Srimad Bhagavatam while fasting up until the point of death. இந்த ஸ்லோகமானது மகாராஜர் பரீட்சிதர் தம்முடைய அந்த பிராமண சிறுவனின் சாபத்திற்கு இணங்கி அவர் தம்முடைய உயிர் துறக்கும் வரை உண்ணாவிரதம் இருந்து அவர் அந்த கங்கை கரையில இருக்கும் பொழுது அப்பொழுது அங்கு கூடியிருந்த ரிஷிகள் அவருடைய இதை போற்றி புகழ்ந்து அவரை பற்றி இப்போ பேசினாங்க. Nava idam rajarshi varya chitram bhavatsu krishnam samanuvrateshu ye dhyasanam rajakirita chushtam sadyo jahur bhagavat parshvakamaha. மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. முனிவர்கள் கூறினர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழியை உறுதியாக பாண்டவ வம்சத்தின் புனித மன்னர்களிலெல்லாம் நீர் தலைமை ஆனவர் ஆவீர். பரமபுருஷரின் நித்திய சகவாசத்தை அடையும் பொருட்டு பல அரசர்களின் கிரீடங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது அரியாசனத்தையும் துறந்ததில் சிறிதும் ஆச்சரியமில்லை. ஸ்ரீ கிருஷ்ணா. Yeah, Prabhu, should we read the purport? Sure. படிங்க மாதாஜி, பொருளுரை படிங்க. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதின் வாயிலாக ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. தங்களுக்கு கிடைத்துள்ள தற்காலிகமான அரசியல் நிர்வாக பதவிகள் தான் வாழ்விலேயே மிக உயர்ந்த நன்மை அளிக்கக்கூடியவை என்று அரசாங்க ஆட்சி பொறுப்பில் உள்ள முட்டாள் அரசியல்வாதிகள் நினைக்கின்றனர். எனவே பகவானின் நித்திய உலகில் அவரது சகாக்களுள் ஒருவராக இருக்கும் முக்தியை அடைவதே வாழ்வின் மிக உயர்ந்த நன்மை என்பதை அறியாமல் வாழ்வின் கடைசி காலம் வரை அப்பதவிகளிலேயே அவர்கள் ஒட்டி கொண்டுள்ளனர். பகவான் தமது நித்திய உலகான பரமபதத்தை அடைவதுதான் கிடைத்தற்கரிய பேறு என்பதை பகவத்கீதையில் பலமுறை உறுதி செய்துள்ளார். பகவான் நரசிம்மரிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரகலாத மகாராஜன் கூறினார், எம்பெருமானே, தங்களுடைய தற்போதைய கோரமான பயங்கர ரூபத்தை கண்டு எனக்கு சிறிதும் அச்சம் உண்டாகவில்லை. ஆனால் பௌதீக வாழ்வின் போக்கை காண எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. இந்த பௌதீக வாழ்வு ஒரு மாவரைக்கும் இயந்திரத்தை போன்றதாகும். இதனால் நாங்கள் நசுக்கப்பட்டு வாழ்வென்னும் பயங்கர நீர்ச்சுழலில் நாங்கள் விழுந்து விட்டோம். எனவே எம்பெருமானே, என்னை தங்களுடைய நித்திய உலகிற்கு அழைத்துக் கொண்டு தங்களுடைய தொண்டர்களின் ஒருவனாக என்னை செய்தருளும்படி தங்களுடைய தாமரை பாதங்களில் வேண்டுகிறேன். இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த முக்தியாகும். பௌதீக வாழ்வில் மிகவும் கசப்பான அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். எனது சொந்த செயல்களின் விளைவுகளினால் கட்டாயப்படுத்தப்பட்டு நான் பிறவியேற்ற எல்லா உயிரினங்களிலும் மிகவும் துன்பம் தரும் இரு விஷயங்களை அனுபவித்திருக்கிறேன். ஒன்று பிரியமானவர்களின் பிரிவு, மற்றது விருப்பமற்றதை சந்தித்தல். இவற்றை தடுப்பதற்காக நான் மேற்கொண்ட சிகிச்சை நோயை விட அதிக ஆபத்தானதாகும். எனவே பிறவிதோறும் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு நான் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பதால் தங்களுடைய தாமரை பாதங்களில் எனக்கு புகலிடம் தந்தருள வேண்டுகிறேன். உலகில் உள்ள பற்பல ஞானிகளை விட சிறந்தவர்களான பாண்டவ அரசர்கள் உலகாயத வாழ்வின் கசப்பான பலன்களை அறிந்திருந்தனர். தங்களுடைய கம்பீரமான அரியாசனத்தின் ஒளியால் அவர்கள் சிறிதும் கவரப்படவில்லை.
பகவானுடன் நித்திய சகவாசம் கொள்ள அவரால் அழைக்கப்படும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்திருந்தனர். பரீட்சித்து மகாராஜன் யுதிஷ்டிர மகாராஜனின் தகுதியுள்ள பேரனாக இருந்ததால் யுதிஷ்டிர அரச பீடத்தை தன் பேரனிடம் ஒப்படைத்தார். அதே போலவே பரீட்சித்து மகாராஜனும் அரச பீடத்தை தன் மகனான ஜனமேய ஜெயனிடம் ஒப்படைத்தார். இந்த அரசர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வம்ச பரம்பரையில் வந்தவர்கள் என்பதால் இம்மரபை அவர்கள் உறுதியாக பின்பற்றினர். இவ்வாறாக பகவத் பக்தர்கள் பௌதீக வாழ்வின் கவர்ச்சிக்கு ஒருபோதும் அடிமையாவதில்லை. அவர்கள் பௌதீக வாழ்வின் பொய்யான கற்றுக்கொள்ளாமல் நடுநிலையுடன் வாழ்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Om Jnanatimanantasya Jnananjana Shalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namah. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Swapadantikam. Vandeham Shri Guroho Shri Uttaparagamalam Shri Gurun Vaishnavam Cha Shri Rupam Sagriratam Sahaganagunatham Vitam Tam Sajivam Sadvaitam Sabadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padan Sahaganadata Shri Vishakhan Vitam Cha He Krishna Karuna Sindho Dinabandho Jagatu Gopesha Gopika Kanta Radha Kanta Namostate Taptakanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanu Sute Devi Pranamam Priye Namo Mahavaranyaya Krishna Prema Pradayate Krishnaya Krishna Chaitanya Namne Gauratushe Namaha Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasari Gaur Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Madhavirapi Gopala Sri Kuryat Kripaya Yadi Tadaivasam Payah Pitva Here in this verse, Srila Prabhupada has given us a very wonderful purport. இந்த ஸ்லோகத்திற்கு பிரபுபாதர் மிக அற்புதமான ஒரு பொருளுரை கொடுத்துள்ளார். Very insightful purport. மிக மிக ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டுள்ள பொருளுரையாகும். Sridhar Swami gives only brief comments on this verse. He's mainly clarifying the meaning of certain words. He says, Bhavatsu means those in the dynasty of Pandu. ஸ்ரீதர சுவாமி இந்த பொருளுரைக்கு இந்த ஸ்லோகத்திற்கு மிக சுருக்கமான வியாக்கியானம் கொடுத்துள்ளார். ஒரு சில வார்த்தைகளை தான் அவர் விளக்கியுள்ளார். இங்க என்ன சொல்றாருன்னா, பவத்சு அப்படிங்கிறது பாண்டவ குலத்தை சார்ந்தவர் அப்படிங்கறத எடுத்து உரைக்கிறார். Bhavatsu literally means unto all of you. It's a respectful address. பொதுவா பவத்சு அப்படின்னா உங்கள் அனைவரும் அப்படிங்கிற பொருள் தான். Ye jahur iti yudhishthiradi abhiprayena. And when he says those who immediately gave up, he's referring to Yudhishthira and the rest of the Pandavas as well. தங்களது ராஜ்யத்தை துறந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக யுதிஷ்டிரர் அவரை சார்ந்த அவரை முன்வைத்து இந்த குலத்திற்கு மூத்தவராக சொல்கிறார். Srila Vishwanath Chakravarti Thakur's purport is even more brief. He simply says, Ye Yudhishtiradhyaha. That means the same thing. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூரும் இதுக்கினும் சுருக்கமாக தான் சொல்றார். யுதிஷ்டிர ஆத்யாக அப்படின்னா யுதிஷ்டிரர் இருந்து போன்றவர்கள் அவர்களுடைய வம்சத்தில் வருபவர்கள்னு விளக்குறார். So Srila Prabhupada's purport is primarily based on that given by Srila Jiva Goswami in his Krama Sandarbha. ஸ்ரீல பிரபுபாதர் இங்க தமிழுடைய பொருளுரையில இவ்வளவு விளக்கமா சொன்னது ஜீவ கோஸ்வாமி அவருடைய கிரம சந்தர்ப்பத்துல அவர் கொடுத்த விளக்கத்தையே தான் இங்க விளக்கி உள்ளார். Jiva Goswami says that the word kama, as in Bhagavat Parshva Kama, indicates that they had a desire for samipya mukti. இங்க ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, பகவத் பார்ஷ்வ காமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய காமம் எதை குறிக்கிறதுனா சாமீபிய முக்தியை குறிக்கிறது. Parshva means the side.
பார்ஷ்வ அப்படின்னா பரிவாரங்கள். So they wanted to be next to the Lord, and this is being clarified here by Jiva Goswami. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பார்ஷ்வன்றதுனால பக்கத்திலே இருக்க விரும்பினார்கள். அப்ப பகவானுடைய பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறது சாமீபிய முக்தியை குறிக்கிறதுன்னு ஜீவ கோஸ்வாமி சொல்றார். There are 5 kinds of liberation, of which samipya is one, and sometimes devotees will accept these forms of liberation when they're favorable for their devotional service. 5 வகையான முக்திகள், முக்தி பெறும் நிலையில கூட 5 வகை உண்டு. அந்த 5 வகையில சாமீபிய அப்படிங்கிற ஒன்று அதில் அடங்கும். பக்தர்கள் பகவானுடைய பக்தி தொண்டுக்கு உகந்ததாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட இதை கூட அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். So tat priti visheshati shayatam hi tesham tat kritariti bharenaiva tat spurtau api atriptau satyam tat samipya praptescha tat prapti vighataka samsara bandhana trotanasya cha prarthanam drishyate. We see here that because they had extreme affection for the Lord, and because of the pain of being separated from him, they couldn't be satisfied with the internal manifestation that comes when devotees meditate upon the Lord. So இங்க ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, பகவான் மீது எவ்வளவு அதீத பற்றுதல் பாண்டவர்களுக்கு இருந்தது. பகவானை பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால வெறும் தியானம் பகவானை பிரிந்த நிலையில தியானத்தினால பகவானை உணர்றத அவங்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதை காட்டிலும் அவர்கள் பகவானோடவே போய் பகவானுடைய லோகத்திலேயே அவர் பக்கத்திலேயே வாழணும் அப்படிங்கிற அதீத பற்றுதல் ஆசை அவர்களுக்கு இருந்தது. And they prayed to be near him and to that the bonds of their attachments to family relations, which are generally an obstacle, could be broken. அதன் மூலமாக பகவான் பக்கத்திலே போய் இருப்பதன் மூலம் அவர்கள் வைத்துள்ள தங்களது குடும்பம், மக்கள், வீடு இதன் மீது இருக்கக்கூடிய பற்றுதல்கள் அறவே துண்டிக்கப்படட்டும் அப்படின்னு. He compares the Pandavas to children who are taken away from their parents. They cannot be happy until they see their parents. எப்படி குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து பிரித்து கடத்தி செல்லப்படுகிறார்கள், அவர்கள் எவ்வாறு பெற்றோர்களை மீண்டும் சந்தித்தால் ஒழிய அவர்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள், அந்த நிலையை தான் பாண்டவர்களுக்கு ஒப்பிடுகிறார்கள் ஜீவ கோஸ்வாமி. Only the personal association of the mother or father can make a child happy. தன்னுடைய பெற்றோரை தவிர யாராலையும் அந்த குழந்தைக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. And then he quotes Srimad Bhagavatam Canto 7, Chapter 9, Text 16. ஸ்கந்தம் 7, அத்தியாயம் 4, ஸ்லோகம் 16 பாகவதத்தின் ஸ்லோகத்தை ஜீவ கோஸ்வாமி மேற்கோள் காட்டுகிறார். Trastosmyaham kripanavat saladussohubra samsara chakra gadanadgrasatam pranitah. 7:9-16. You can just read the translation if you have it. சக்தி வாய்ந்த வெல்லவியலாத பகவானே, தாங்கள் அனைத்து வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களுக்கு கருணை காட்டுகிறீர்கள். அதன் மூலமாக என்னை அசுரர்களின் சங்கத்தில் என்னுடைய செயலின் காரணமாக முந்தைய செயலின் காரணமாக அசுரரின் சங்கத்தில் வைத்துள்ளீர். அதனால் என்னுடைய நிலையை கட்டுண்ட நிலையை இந்த பௌதீக உலகத்தில் கட்டுண்ட நிலையை எண்ணி மிகவும் அச்சமுறுகிறேன். தங்களுடைய தாமரை திருவடியில் அடைக்கலம் கொடுக்கும்படி எப்பொழுது அந்த நீங்கள் அழைக்கும் தருணம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். அதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாவின் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறேன். So this is the greatness of Prahlad Maharaj. Jiva Goswami is appreciating this mentality. இந்த மனநிலையை தான் பிரகலாத் மகாராஜர் இப்படி வேண்டுகிறார். இந்த மனநிலையை ஜீவ கோஸ்வாமி பாராட்டுகிறார்.
what exactly is the connection between the context of today's verse and this sentiment expressed by Prahlad Maharaj? இப்போ இங்க பிரகலாத் மகாராஜருடைய மனோபாவத்திற்கும் நம்ம படிக்கிற ஸ்லோகத்தின் பொருளுக்கும் என்ன தொடர்பு? Devotees always want to be with the Lord. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா பக்தர்கள் எப்பொழுதும் பகவானோடு பக்கத்திலே இருக்க விரும்புகிறார்கள். This mood of separation is very prominent in the teachings of Chaitanya Mahaprabhu. இப்படிப்பட்ட பிரிவு உணர்வுல இருந்து எப்படி பகவானை வழிபடணும், எப்படி பகவான பக்தர்கள் நினைப்பார்கள் அப்படிங்கிற மனோபாவம் சைத்தன்ய மகாபிரபுவிடம் மிக பிரதானமாக காணப்பட்டது. Now it's noticeable that in Srila Prabhupada's purport he's considerably expanded upon this one verse from the 7th canto. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா பிரபுபாதர் தம்முடைய பொருளுரையில 7வது ஸ்கந்தத்தின் இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையிலேயே அவர் எவ்வாறு தம்முடைய விலாவரியான பொருளுரை இன்றைய ஸ்லோகத்துக்கு கொடுத்திருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். That says much about Srila Prabhupada's own devotional sentiments. இதன் மூலம் ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய சொந்த பக்தி அவர் மனோபாவத்தை வெளிப்படுத்துகிறார். Everyone who has seriously studied Srila Prabhupada's books has already recognized that Srila Prabhupada appears to be very, very fond of Prahlad Maharaj and his devotional service. ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்கள்ல யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ நீங்க உடனே என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரபுபாதருக்கு பிரகலாத மகாராஜர் எவ்வாறு பக்தி செஞ்சார், அந்த மனோபாவம் அந்த மனநிலை அவருக்கு மிகவும் மிகவும் ரொம்ப பிடித்தமானது அப்படிங்கிறது நம்ம உணர்வோம். And Srila Prabhupada comments on that verse in the 7th canto that actually everyone is put into this world according to their karma. இந்த 7வது ஸ்கந்தத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்திற்கு பொருளுரை கொடுக்கறச்சு ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் அவரவர் கர்மாவின்படி அவர்கள் அந்த நிலையில வைக்கப்படுகிறார்கள். And since we've taken birth in the Kali Yuga, all of us have this experience that we're placed into the association of demons, other conditioned souls who are not inclined for devotional service. நம்ம கலியுகத்துல பிறந்ததுனால நம்ம உடனே என்ன புரிஞ்சுக்க முடியும்னா நம்மளுடைய சங்கமும் இந்த பக்திக்கு மிகவும் முரண்பாடாக இருக்கும் அசுரர்களுடைய சங்கத்தோட தான் ஒற்றி இருக்குன்றதை நம்ம உடனே புரிஞ்சுக்கலாம். And Prahlad Maharaj, noticeably, he doesn't deny that he's been placed into the association of demons. பிரஹ்லாத் மகாராஜரோ இத மறுக்கிறது இல்லை, இந்த நிலையை அவரோட ஏத்துக்கிறார். நான் அசுரர்கள் வம்சத்துல தான் பிறந்திருக்கேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறார். He doesn't try to be euphemistic and call them something else. He's very plain about it. They're demons. பிரஹ்லாத் மகாராஜர் உண்மையை உள்ளது உள்ளபடி அப்படியே விளக்குறார். அதுக்கு ஏதோ பூசி மொழிகி அவர் வேற விதமாக அவர்களை விளக்க விரும்பல. நான் பிறந்த இடம் அசுரர்களோட மத்தியில தான் நான் பிறந்திருக்கேன். And similarly, he doesn't try to blame those demons for his own problems. அதே சமயத்துல தன்னுடைய பிரச்சனைக்கு இந்த அசுரர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்ல விரும்பல அவர். He takes it that this is his own karma. அவர் என்ன சொல்றாரு, இது என்னுடைய கர்மா, அதனால நான் இப்படி பிறந்திருக்கேன். Swakritam vipakam. I have cooked this meal, now I have to eat it. ஸ்வக்ருதம் விபாக்கம் அப்படின்னு சொல்றாரு இங்க ஸ்லோகத்துல. அதனோட அர்த்தம் என்ன? நான் தான் இந்த செயல் மூலமாக என்னுடைய படைப்பு இது, இதை நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். But Prabhupada goes on to say that the Lord is known as Kripana Vatsala because he's extremely unkind to these small-minded conditioned souls. ஆனா பிரபுபாதர் தம்முடைய பொருளில் என்ன சொல்றாருன்னா, பகவானோ கிருபண வத்சலன், அதாவது இந்த மாதிரி மிக கட்டுந்த ஆத்மாக்கள், கீழே விழுந்த ஆத்மாக்களுக்கு அவர் மிகவும் கருணை காட்டுபவர். Of course, Prahlad Maharaj is not a conditioned soul, not at all. நம்ம இதனால பிரஹ்லாத் மகாராஜர் ஒரு கட்டுண்ட ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்க கூடாது. அவர் நிச்சயம் கட்டுண்ட ஆத்மா கிடையாது. But he's representing himself in that way because otherwise there's no chance that the rest of us would get any clue as to our own position.
நமக்காக நம்ம நம்மளுடைய நிலையை நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, நம்மளை பிரதிநிதிக்கிறதுக்காக பிரகலாத் மகாராஜர் அந்த நிலையை தாமே ஏற்றுக்கொள்கிறார். So, this is in general what the Lord and his devotees do when they come to this world. So, இதன் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவானும் சரி பகவானுடைய பக்தர்களும் இந்த உலகத்துக்கு வந்தார்கள்னா என்ன செய்வார்கள், அவர்களுடைய லீலைகள் செயல்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிவுறுத்துவதற்காகவே இது பொதுவான தகவல். But Prabhupada concludes his purport to 7.9.16 by observing that everyone should be eager to return back home, back to Godhead, taking shelter of the lotus feet of Krishna. ஆனா பிரபுபாதர் தம்முடைய இந்த 7வது ஸ்கந்தத்துல அதனுடைய பொருளுரையில முடிவில் என்ன சொல்றாருன்னா, நாம் அனைவரும் பகவானுடைய தாமரை திருவடிகளை தஞ்சம் புகுந்து பகவானுடைய திருநாட்டுக்கு திரும்பி செல்வதற்கு முழு மனதோடு செயல்பட வேண்டும். And that's what we see in this verse. இந்த ஸ்லோகத்துல, இன்றைய ஸ்லோகம் நம்ம படிக்கிற முதல் ஸ்கந்தத்திலையும் அதே இதத்தான் பாக்குறோம். முடிவு even the Pandavas headed by Maharaj Yudhishthir and others, they wanted to go back to Godhead to be with Krishna. பாண்டவர்கள், யுதிஷ்டிர் தலைமையில் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் அனைவருமே பகவான் கிருஷ்ணரோட லோகத்திற்கு சென்று அவரோடு வசிக்க வேண்டும் என்றே விரும்பினர். Okay, so these are the major commentaries on this verse. இந்த ஸ்லோகத்திற்கு இந்த மாதிரியாக முந்தைய ஆச்சாரியார்கள் விளக்கம் கூறியுள்ளனர். However, we also find that this verse has been quoted in various places elsewhere in the commentaries of our predecessor acharyas. இந்த ஸ்லோகம் எவ்வளவு முக்கியமானதுன்னா, முந்தைய ஆச்சாரியர்கள் அவர்களுடைய வியாக்கியானங்கள்ல இந்த ஸ்லோகத்தை பல முறை பல இடங்கள்ல மேற்கோள் காட்டியுள்ளனர். So, for example, in first canto, chapter 13, text 17, Jiva Goswami quotes this verse. முதல் ஸ்கந்தத்தினுடைய 13வது அத்தியாயத்தின் chapter 13, right, Prabhu? Text 17? Yeah, 1:13:17. And there he's quoting 1:19:20. மேலும் 1:19:20 இந்த ஸ்லோகத்துடைய மேற்கோள் காட்டியுள்ளார் ஜீவ கோஸ்வாமி அவருடைய வியாக்கியானம். Srila Prabhupada's purport to that verse also emphasizes that the instructions given to Vidura are given by Vidura to Dhritarashtra were not actually meant for Yudhishthir and the others. இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இந்த அத்தியாயத்துல விதுரர் திருதராஷ்டிரனுக்கு அறிவுரை கூறுகிறார், உதாரணம் கூறுகிறார். இம்மாதிரியான உதாரணங்கள் யுதிஷ்டிர் மகாராஜருக்கு பொருந்தாது. In that context, Sutta Goswami had mentioned evam griheshu suktanam pramattanam ta ihaya atya kraman avignataha kalat paramadustaraha. That means insurmountable eternal imperceptibly overcomes those who are too attached to family affairs and are always engrossed in thinking of them. அந்த ஸ்லோகத்தோட பொருள் இங்க சூத்த கோஸ்வாமி சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் தங்களுடைய குடும்ப விவகாரங்கள்ல மிக மிக அளவுக்கு அதிகமாக பற்றுதல் கொண்டுள்ளார்களோ, மேலும் அந்த குடும்ப விவகாரத்திலேயே தங்களுடைய சிந்தனைகளை ஆழ்ந்து இருக்கும்படி செய்துள்ளார்களோ, அவர்களை வெல்லவியலாத காலம் வென்றுவிடும். This was unfortunately Dhritarashtra's condition. He was completely attached. இது யாரை குறிக்கிறது? இங்க திருதராஷ்டிரனை தான் குறிக்கிறது. ஏன்னா திருதராஷ்டிரன் இந்த குடும்ப விஷயங்களும் குடும்ப விவகாரத்திலும் அளவுக்கு அதிகமாக பற்றுதல் கொண்டிருந்தான். என்ன திருதராஷ்டிரன் அப்படிங்கிற பேரே அதைத்தான் குறிக்கிறது. He was holding on fast to his position, wasn't about to give anything up. அதனோட பொருள் என்ன? திருதராஷ்டிரன் அப்படின்னா அவனுடைய ராஷ்டிரன், அவனுடைய அரியணைக்கு அவன் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அரியணை மீது அவ்வளவு அதீத பற்றுதல் கொண்டிருந்தான்.
Actually, it wasn't his position. The position should have gone to the Pandatas, rightly. அந்த அரியணை அவனோடது கூட கிடையாது, அது பாண்டவர்களுக்கு சென்று அடைய வேண்டிய அரியணை. But anyway, Dhrita Rashtra, and Srila Prabhupada's purport very clearly emphasizes this point. அதனாலதான் திருத்த ராஷ்டிரா அப்படின்னா இந்த கருத்தை தான் பிரபுபாதருடைய பொருளை மிக தெளிவாக விளக்குகிறது. If you have this in front of you, you can read the purport in Tamil. 1:13-17. மத்தாஜி படிக்கிறீங்களா? 1:13-17 பேஜ். மொழிபெயர்ப்பு பொருளுரை பிரபுபாதரின் வாயிலாக ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். குடும்ப விவகாரங்களில் தீவிர பற்று கொண்டு அச்சிந்தையினிலேயே எப்பொழுதும் ஆழ்ந்திருப்பவர்களை வெல்ல முடியாததான நித்திய காலம் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை வென்றுவிடுகிறது. பொருளுரை. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எல்லாம் சரியாக நடக்கின்றன, என்னிடம் போதுமான சேமிப்பு தொகை உள்ளது, இப்பொழுது என் குழந்தைகளுக்கு போதுமான சொத்தை என்னால் கொடுக்க முடியும், நான் இப்பொழுது வெற்றி அடைந்தேன், கடவுளை நம்பியுள்ள ஏழை பிச்சைக்காரர்களான சந்நியாசிகள் என்னிடம் பிச்சை கேட்க வருகின்றனர், எனவே பரமபுருஷனை விட நான் பெரியவனாவேன். இவையே காலம் உருண்டோடுவதை காண கண்ணில்லாதவனான உள்ள தீவிர பற்று கொண்டுள்ள குடும்பஸ்தனை கவர்ந்து கொள்ளும் சில எண்ணங்களாகும். நமது ஆயுட்காலம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. பரமனின் முடிவுக்கு எதிராக ஒரு வினாடியும் அதை அதிகரிக்க ஒருவராலும் முடியாது. இத்தகைய மதிப்புயர்ந்த காலத்தை குறிப்பாக மனிதர்கள் ஜாக்கிரதையாக செலவிட வேண்டும். ஏனெனில் கடினமான உழைப்பால் சம்பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தங்க நாணயங்களை கொடுத்தாலும் நமக்கு தெரியாமல் செலவிடப்பட்ட ஒரு நொடி பொழுதை கூட நம்மால் திரும்பி பெற இயலாது. 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு இடையிலான தொடர்ந்த பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுவதே வாழ்வின் முடிவான நோக்கமாகும். இதற்காகவே வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் செலவிட வேண்டும். பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றிற்கு உட்பட்டதான ஜட உடலே ஜீவராசியின் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகும். இல்லையெனில் ஜீவராசி நித்தியமானவன் ஆவான். அவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இப்பிரச்சனையை மூடர்கள் மறந்து விடுகின்றனர். வாழ்வு பிரச்சனைகளை தீர்க்கும் வழியை அவர்கள் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. காலம் விரயமாகிக் கொண்டிருப்பதையும் வாழ்நாள் குறைந்து வருகிறது என்பதையும் பெரும் பிரச்சனைகளான பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றிற்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்பதையும் அறியாமலேயே அவர்கள் தற்காலிகமான குடும்ப விவகாரங்களில் ஆழ்ந்துள்ளனர். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பகவானுடைய பக்தி தொண்டில் விழிப்புடன் இருப்பவர்கள் மீது இத்தகைய மாயை செயற்படாது. யுதிஷ்டிரரும் அவரது சகோதரர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களுக்கு மாயையான இந்த ஜடத்தில் சுகத்தில் மிக குறைவான கவர்ச்சியே இருந்தது. ஏற்கனவே நாம் கூறியதை போல யுதிஷ்டிர மகாராஜன் பகவான் முகுந்தனின் முக்தி அளிப்பவர் தொண்டில் நிலை பெற்றிருந்தார். எனவே ஸ்வர்கலோகங்களில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களில் கூட அவருக்கு கவர்ச்சி ஏற்படவில்லை. ஏனெனில் பிரம்மலோகத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கூட நிலையற்றதும் மாயையானதும் ஆகும் என்பது அவர் அறிந்திருந்தார். ஜீவராசி நித்தியமானவன் என்பதால் பரவியோமம் எனப்படும் பகவான் நித்தியமான நிலையத்தில் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும். அங்கு சென்றவுடன் தொடர்ச்சியான பிறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றை கொண்டு இவ்வுலகிற்கு திரும்பி வருவதே இல்லை. எனவே நித்தியமான ஜீவராசி நித்திய வாழ்வென்னும் உத்தரவாதத்தை எத்தகைய பௌதீக இன்பமும் மாயையானது மட்டும். இதை அறிந்தவர் உண்மையில் கற்றறிந்தவர். கற்றறிந்த ஒருவர் பிரம்ம சுகம் அல்லது பிரம்மானந்தத்தை அடையும் நோக்கத்திற்காக எவ்வளவு பௌதீக சுகத்தையும் துறக்க தயாராக இருப்பார். ஆன்மீகிகள் இத்தகைய பரமத்தில் பசி மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். உணவை தவிர எல்லா சுகபோகத்தையும் அளித்தாலும் பசித்திருப்பவனை திருப்திப்படுத்த இயலாது. அதை போலவே நித்தியமான பரமானந்தத்தில் பசி கொண்டிருப்பவன் எவ்வளவு பௌதீக இன்பத்தினாலும் திருப்தி அடையவே மாட்டான். எனவே பதத்தில் அளிக்கப்பட்டுள்ள உபதேசங்கள் யுதிஷ்டிர மகா சகோதரர்கள் மற்றும் தாயார் ஆகியோருக்கும் பொருந்துவன அல்ல. இவை போன்றவர்களுக்கு ஆகும். உபதேசமாகவே முக்கியமாக வந்தது. So Srila Prabhupada's purport also emphasizes, he contrasts the character of Yudhishthira Maharaj and the others
with that attached character of Dhritarashtra. இங்க பிரபுபாதருடைய பொருள் உரையில யுதிஷ்டிர மகாராஜரும் அவருடைய சகோதரர்களுடைய குணாதிசயங்களை திருதராஷ்டிரனிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறார். That is the significance of the line that he's telling to Parikshit Maharaj, that these are your ancestors. This is the way that they have behaved. Therefore, it's not surprising that you're doing likewise. You're following suit. அதனாலதான் இன்றைய ஸ்லோகத்துல நம்ம இன்னைக்கு பாக்குறது என்னன்னா, ஏன் இந்த ரிஷிகள் பரீட்சித் மகாராஜரிடம் உங்களுடைய முன்னோர்களை போலவே நீங்களும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியத்துவம். Now, in first canto chapter 15, texts 31 and 32, we also find Jiva Goswami and Vishwanath Chakravarti Thakur both quote today's verse as well, 119:20. They're both quoting the same. இதே மாதிரி முதல் ஸ்கந்தத்தின் 15வது அத்தியாயத்தின் 30-31 ஸ்லோகங்களிலும் ஜீவ கோஸ்வாமியும் சரி, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரும் சரி, நாம் இன்னைக்கு படிக்கிற 19வது அத்தியாயத்தின் 20வது ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டியுள்ளனர். In 1:15:31, Sutta Goswami comments when Yudhishthira Maharaj was informed by Arjuna about Krishna's leaving this world. 31வது ஸ்லோகம் 15வது அத்தியாயத்துல நம்ம எப்படி இந்த கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய வியாக்கியானத்துல பாக்குறோம். And he's making the point there that Arjuna was detached. இங்க என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனர் தம்முடைய பௌதீக பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு இருந்தார் அப்படிங்கறத குறிப்பிடுகிறார். In his purport, Srila Prabhupada also says that by the grace of the Lord, a pure devotee is at once raised to the position of the absolute, and there's no chance of the devotee becoming entangled again in conditioned life. பிரபுபாதர் தம்முடைய அந்த பொருளுரையில என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்தர் எப்பொழுது இந்த பக்தி தொண்டுல தீவிரம் அடைஞ்சு ஒரு முறை அதுல முன்னேறியாச்சுன்னா தன்னுடைய பௌதீக பந்தங்கள் பாசங்கள் இது மீது அவன் ஆட்கொள்ளப்பட மாட்டான். No one can always feel the presence of the Lord without having undergone the practice of devotional service as it's described in revealed scriptures. வேத சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறபடி பக்தி தொண்ட ஒருவர் கடைபிடிக்கலன்னா அவர்னால நிச்சயம் பகவானுடைய இருப்பை உணரவே முடியாது. And so Arjuna actually had already attained this stage even before the battle of Kurukshetra. குருக்ஷேத்திர போர்க்களத்திற்கு முன்னாடியே அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அர்ஜுனருக்கு இந்த நிலை அவர் அடைந்திருந்தார். And Jiva Goswami comments here by quoting this verse to demonstrate that Arjuna was in this transcendental position. Not only Arjuna, but all the Pandavas. ஜீவ கோஸ்வாமி தம்முடைய பூர்வ வியாக்கியானத்துல நாம இன்னைக்கு படிக்கிற இந்த 19வது அத்தியாயத்தின் 20வது ஸ்லோகத்தையே மேற்கோள் காட்டி அவர் அர்ஜுனர் மட்டும் இல்ல எல்லா பாண்டவர்களும் இந்த உயர்ந்த நிலையை அடைந்திருந்தனர் அப்படின்னு சொல்றார். And he cites his own Priti Sandarpa to show that all the Pandavas went back to Godhead because that's what they wanted. மேலும் தம்முடைய பிரீத்தி சந்தர்ப்பங்கிற வேறொரு நூலை மேற்கோள் காட்டி அதுல அவர் சொல்லியிருக்கார், இந்த பாண்டவர்கள் அனைவரும் இறுதியில் பகவான் கிருஷ்ணரின் திருநாட்டை சென்று அடைந்தனர், அதுதான் அவர்கள் விரும்பினார்கள் அப்படின்னு சொல்றார். Very often it doesn't matter what you ask for, what you get is what you want. பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன கேட்கிறோங்கிறது நமக்கு முக்கியம் இல்லாமல் நம்ம என்ன விரும்புறோமோ அதைத்தான் நம்ம அடையிறது முக்கியமாக கருதப்படுகிறது. So Jiva Goswami quotes today's verse just to show that Arjuna was, and all the other Pandavas as well, were detached. அர்ஜுனரும் சரி மற்ற பாண்டவர்களும் சரி இந்த பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு இருந்தனர் அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுவதற்காகவே அதை சுட்டி காட்டுவதற்காகவே இன்றைய ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டியுள்ளார். And our acharyas again quote today's verse in the next verse of that passage, 1:15:32. நம்முடைய ஆச்சாரியர்கள் அதே 15வது அத்தியாயத்தின் 32வது ஸ்லோகத்திலும்
இதே ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு படிக்கிற 19வது அத்தியாயத்தின் 20வது ஸ்லோகத்தை மீண்டும் மேற்கோள் காட்டியுள்ளனர். Nishamya Bhagavan Margam Samsthan Yadukulasya cha Swapahaya Matim Chakre Nibhritatma Yudhishthiraha. When they heard about Lord Krishna returning to his abode and understanding that the end of the Yadu dynasty was ended, Maharaj Yudhishthira decided to go back home, back to Godhead. எப்பொழுது கிருஷ்ணர் தம்முடைய இந்த பூலோக லீலையை முடித்துக் கொண்டு அவருடைய ஆன்மீக லோகத்திற்கு திரும்பி சென்று விட்டார் என்ற செய்தியை கேட்ட உடனே யுதிஷ்டிர் மகாராஜர் தம்முடைய ராஜ்யத்தை துறந்து பகவானுடைய திருநாட்டிற்கு செல்வதற்கு தீர்மானம் செய்தார். Just as we've already heard from comments on today's verse that children are not happy unless they're in the company of their parents. நம்ம ஏற்கனவே இன்றைய ஸ்லோகத்தின் வியாக்கியானங்கள்ல பொருள்ல என்ன பார்த்தோம்னா, ஒரு குழந்தை தம்முடைய பெற்றோர்களோட சேர்ந்து இருக்கலன்னா அவர்கள் ஆனந்தமாக இருக்க மாட்டார்கள், வாய்ப்பே இல்லை என்று பார்த்தோம். So the word here is used in 1:15:32 Swapataya, and Jiva Goswami comments that this means Krishna's abode. Swapata. இந்த ஸ்லோகத்துல ஸ்வபதாய அப்படின்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜீவ கோஸ்வாமி சொல்றார், அவர்கள் பாண்டவர்கள் கிருஷ்ணருடைய லோகத்தை சென்று அடைந்தனர். And he quotes today's verse to prove that. இத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைய ஸ்லோகத்தை தான் அவர் மேற்கோள் காட்டுறார். Vishwanath Chakravarti Thakur also does the same. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரும் இதே முறையை தான் கையாண்டுள்ளார். But Vishwanath Chakravarti goes a step further, and he says that not only have the Pandavas, all of them, gone back to Godhead, but although Yudhishthira Maharaj alone is mentioned in 1:15:32, it means that all the Pandavas had likewise made up their minds to go back to Godhead. இங்க என்ன சொல்றாருன்னா, 32வது ஸ்லோகம் 1:15:32 வெறும் யுதிஷ்டிர் மகாராஜர் தான் பகவானுடைய திருநாட்டிற்கு சென்றடைய வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்னு சொல்லியிருந்தாலும் அது மட்டுமல்ல, அவர்களுடைய சகோதரர்களும் அதே தீர்மானத்தை மேற்கொண்டனர். We've already heard this in the purport to today, in the commentaries to today's verse from Sridhar Swami and Vishwanath Chakravarti Thakur. இத இப்படி சொல்லும் பொழுது இதே இன்றைய ஸ்லோகத்துல எப்படி விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூரும் சரி ஸ்ரீதர சுவாமியும் இதையத்தான் சொன்னார்கள், யுதிஷ்டிர் ஆதயக அப்படின்ற மாதிரி. So Bhagavat Parshva Kama, they wanted to go to the side of the Lord. ஆகையால் பகவத் பார்ஷ்வ காமா அப்படிங்கிறது பகவான் பக்கத்திலே இருக்கும் இடத்தை அடைய விரும்பினார்கள். It seems you can take this either literally or figuratively. It works either way. நீங்க இத உள்ளது உள்ளபடி அப்படியே எடுத்துட்டாலும் சரி, இல்ல இது ஒரு அடைமொழியாக இருக்கும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் இதனுடைய பொருள் ஒன்றே. And if we take it literally, it means they wanted samipya mukti. உள்ளது உள்ளபடி அப்படியே அவர்கள் வேண்டினார்கள் பார்ஷ்வ அப்படின்னா, இது அவர்கள் சமீபிய முக்தியை விரும்பினார்கள்னு புரிஞ்சுக்கலாம். And if we take it figuratively, it means they always want to be on Krishna's side. இது அடைமொழியாக எடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அவர்கள் என்ன விரும்பினார்கள்னா, பகவான் கிருஷ்ணர் பக்கத்திலேயே இருக்கணும்னு விரும்பினார்கள். Nobody wants to be on Duryodhana's side. யாருமே துரியோதனன் பக்கம் போய் சேரணும்னு விரும்ப மாட்டார்கள். Except for those who are like Dhritarashtra. திருதராஷ்டிரனை போன்று இருக்கக்கூடிய நபர்களை தவிர வேற யாருமே இப்படி விரும்ப மாட்டார்கள். Nate vidu svartha gatim hi Vishnu. They don't know that the real purpose of life, the ultimate attainment in life, is to get Vishnu. They don't know. இந்த திருதராஷ்டிரை போன்ற இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க? நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு அப்படிங்கிற ஸ்லோகத்தினுடைய பொருள் அவர்கள் அறியாதவர்கள். அதாவது நமக்கு நன்மை அடையணும் நம்ம நினைச்சோம்னா அது பகவான் விஷ்ணுவிடம் தான் இருக்கணும், விஷ்ணு பக்கத்துலதான் இருக்கணும், அவரை அடைஞ்சு இருக்கிறது தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறது தான் உண்மை.
அந்த உண்மை அறியாதவர்கள் தான் திருதராஷ்டிரை போன்றவர்கள். And having no frame of reference other than that, they stick to their posts even up to the last moment of life. இந்த உண்மையை அறியாததுனால அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய அரியணைகள் தங்களுடைய பதவிகள் தான் அவங்களுக்கு ஒரே கதி அப்படின்னு சொல்லி அதை கடைசி உயிர் போகும் ஸ்தானம் தருணம் வரை கூட அதன் மீதே பற்றுதல் கொண்டுள்ளனர். Even some GBCs do this. Sorry Prabhu, even some GBCs do this. இஸ்கான்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு ஜிபிசி நபர்கள் கூட இவ்வாறே செயல்படுகின்றனர். But not Jayadvaita Swami and not Shivaram Swami and others also. அதே சமயத்துல அந்த ஜிபிசியில் இருக்கக்கூடிய சிவராம சுவாமியும் சரி ஜெயத்வைத சுவாமியும் சரி அவர்கள் இவ்வாறு கடைசி வரை அதிலேயே இருக்கவில்லை. So this is the point. Someone who wants to go back to Godhead, he's focused on that. யாரெல்லாம் பகவானுடைய திருநாட்டிற்கு செல்ல விரும்புகிறார்களோ அவர்கள் அதன் மீதே கவனம் கொண்டுள்ளனர். And Prahlad Maharaj says this materialistic way of life is like a grinding stone and we're all being crushed by it. ஆனா இந்த பிரஹ்லாத் மகாராஜர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த பௌதீக இருப்பு பௌதீக வாழ்வு என்பது இந்த மாவை அரைக்கும் கற்களை போன்றது. அந்த கல்லுக்கு இடையில நம்ம மாட்டி இருக்கிறோம், அந்த சூழ்நிலை தான் அதுக்கு ஒப்பும் அப்படிங்கிறார். Chakiyata. Yes, Prabhu. Anyway, it's like it is daily. So this is material life, and the devotees are looking forward to going back to Godhead. Om Tat Vishnu Paramam Param Sada Pashyanti. This is the purport. Rigveda. ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற போல ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி, அந்த ஸ்லோகத்திற்கு பொருள் இதுதான் அர்த்தம். பக்தர்கள் எப்பொழுதும் இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து பௌதீக இருப்பிலிருந்து விடுபட்டு பகவானுடைய திருநாட்டிற்கு செல்ல விரும்புகிறார்கள். So Prabhupada twice in his purport he says that the Pandavas were not of the character of Dhritarashtra. They were not ones to be captivated by the glare of the throne. இருமுறை பிரபுபாதர் மீண்டும் மீண்டும் சொல்றார், பாண்டவர்கள் திருதராஷ்டிரனை போன்று இருக்கவில்லை, அவர்கள் தங்களுடைய பதவி மீது பற்றுதல் கொண்டு அதிலேயே இருக்கணும் என்று நினைக்கவில்லை அப்படிங்கிறத பிரபுபாதர் வலியுறுத்துகிறார். This demonstrates what Srila Prabhupada often said, that when writing his books he chose every word very carefully, each and every word he very carefully meditated on. அதனாலதான் நம்ம பிரபுபாதர் சொல்றார், நான் இந்த பொருளுரையெல்லாம் எழுதும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனத்தோடு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு இங்கதான் இந்த பொருளுரை ஒரு ஆதாரமாக திகழ்கிறது. So they were not captivated by the glare. Does it come out the same in Tamil? உலகில் உள்ள பற்பல ஞானிகளை விட சிறந்தவர்களாக பாண்டவ அரசர்கள் உலகாய வாழ்வின் கசப்பான பலன்களை அறிந்திருந்தனர். தங்களுடைய கம்பீரமான அரியாசனத்தின் ஒளியால் அவர்கள் சிறிதும் கவரப்படவில்லை. Yes, nearly, Prabhu. Okay, so two things. Number one, captive. If you remain attached to things in this material world, then you're captive. You're held prisoner by those things. That's one point. இங்க முதல் கருத்து என்னன்னா, ஒரு அரியாசனத்தின் மீது பற்றுதல் இருப்பதனால் அதனுடைய கவர்ச்சியினால அடிமைத்தனம் ஆகிறது தான் முதல். அடிமைத்தனம் அப்படிங்கிறது தான் இங்க பாண்டவர்கள் அவ்வாறு அடிமை ஆகவில்லை என்பதை குறிக்கிறது. In other words, you're not free. நம்ம அந்த மாதிரி அகப்பட்டு இருந்தோம்னா அடிமைத்தனத்துல நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது. And what is it that holds us as hostages? நம்மள அந்த கடத்தி செல்லப்பட்டு நமக்கு பணயமாக வைத்திருக்கிறது எது? It is the glare of materialistic life. இந்த பௌதீக வாழ்க்கையின்
மின்மினுக்கும் ஒரு ஒளி. Glare is a word that implies that you are blinded at the same time that you are imprisoned. அதாவது இது வந்து இந்த ஒளி எப்படிப்பட்டதுன்னா நம்ம கண்ணை பறிக்கிற ஒளி. அதனால நம்ம கண்ணை பறிச்சதுனால நம்மளால பார்க்க முடியாது, குருடு. Something that obstructs your vision, is too bright. அதனுடைய ஒளி எப்படிப்பட்டது? நம்மளுடைய இந்த பௌதீக ஆசைங்கிற ஒளி நம்மளுடைய பார்வையை மறைத்து விடும். அதனுடைய What to speak of material entanglements of this world, even the shining effulgence of the Lord's Brahmajyoti is something that a devotee doesn't welcome in the Ishopanishad. அதாவது பௌதீக ஆசைகள் அப்படிங்கிறது இந்த கண்ணை பறிக்கும் விழியை பறிக்கும் ஒளி போன்ற அப்படி ஒப்பிடப்பட்டாலும் அதை காட்டிலும் பகவானோடு ஐக்கியமாகும் பிரம்ம ஜோதி நிலை, பகவானுடைய சரீரத்திலிருந்து வரக்கூடிய ஒளியோடு ஐக்கியமாகும் நிலையும் ஈஷோபனிஷத்தில் இதே போல பக்தர்கள் விரும்பாத ஒரு ஒளி அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் அதை விரும்புவதில்லை. So whether we're blinded by the shine of gold in this material world, or we're blinded by the shining of knowledge and liberation, we're blinded. That's the purport. ஏதாவது பௌதீக ஆசைகள் மீது நம்ம கண் பறிக்க வைத்து நம்மளுடைய பார்வை மறைக்கப்பட்டாலும் சரி, இந்த முக்தி அடைந்து ஐக்கியமாகும் ஆசை, அதனால நம்மளுடைய பார்வை மறைக்கப்பட்டாலும் சரி, இந்த இரண்டோட பொருளுரை என்ன அப்படின்னா, உண்மையான பொருள் நம்ம குருடாக்கப்படுகிறோம். But the second time that he mentions this word, Srila Prabhupada says, devotees are never enchanted by the glare of materialistic life. ஆனா பிரபுபாதர் தம்முடைய பொருளுரை என்ன சொல்றார்? இரண்டாவது முறையாக சொல்லும் பொழுது இந்த கருத்தை, பக்தர்களோ இப்படிப்பட்ட நம் கண்ணை பறிக்கும் ஆசைகள் மீது, பௌதீக ஆசைகள் மீது கவரப்பட்டு அதனால பார்வை இழப்பவர்கள் அல்ல. He changes his choice of word from captive to enchanted. முதல்ல வந்து I don't know how to translate the two words in Tamil. It's poetic. முதல் முறையாக அவர் என்ன சொன்னார்னா, நம்ம அடிமையாக்கப்படுகிறோம் சொல்லப்பட்டார். இரண்டாவது முறையாக சொல்லும் பொழுது அவர் என்ன வார்த்தையை உபயோகித்தார்னா, இதனால கவரப்படுவதில்லை அப்படின்னு உபயோகித்தார். Anyway, at least in English, the word enchanted kind of conjures an image of you're droned into a trance-like state where you're not really able to make your own decisions. அதாவது கவர்ச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த என்சாண்டட்ன்ற வார்த்தை நம்ம இங்க வந்து மாயையில மயக்கத்துல மூழ்கி எது சரி எது தவறுன்னு தெரியாத நிலை, அந்த நிலையில கவரப்பட்ட நிலையை குறிக்கிறது. Sometimes the tantrics, in order to pay their bills, they enchant people with, say, Vashikaran mantras and other things so that people can fulfill their material desires. ஒரு சில சமயங்கள்ல தந்திரம் புரியும் தந்திரவாதிகள் இந்த மாதிரி தங்களிடம் வரும் அவர்களை வசீகரம் செய்வதற்காக வசீகர மந்திரங்களை உபயோகித்து அவர்களிடமிருந்து பணத்தை பறிப்பார்கள். So in a similar way, materialistic life can do like this. பௌதீக வாழ்க்கையும் பௌதீக ஆசையும் நம்மளை இந்த மாதிரி வசீகரப்படுத்த செய்யும். It's like somebody fixes a jadoo spell on you or something. What is that? Jati spell? Magic. Black magic, you can say. இது எப்படின்னா, ஒரு சிலர் நம்ம மீது சூன்யம் போடுற மாதிரி நம்மள வந்து அந்த தந்திர விதமாக செய்வது குறிக்கும். So the glare of materialistic life not only imprisons us, but it attracts us like somebody putting a magic spell on us. We're spellbound. This
implication. சோ பௌதீக வாழ்க்கை, பௌதீக இருப்பு என்பது ஒரு பக்கம் நம்மளை கட்டுப்படுத்தி அடிமையாக்குவதோடு மட்டுமல்லாமல் அதுல வசீகரப்படுத்தி நமக்கு நம்மள வேற எந்த சிந்தனையும் செய்யாதபடி நம்மளை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு மாயாஜாலத்தை நம் மீது செலுத்தி நம்மளை கட்டுப்படுத்தி விடும். But once again, the point to be noted here is that Maharaj Yudhishthira gave up that throne to his grandson, and similarly Maharaj Parikshit gave up the throne also to Janamejaya. சோ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகாராஜ யுதிஷ்டர் இப்படிப்பட்ட அரியணையை, அவ்வளவு கவர்ச்சிகரமாக இருக்கும் அரியணையும் செல்வத்தையும் துறந்து தமது பேரனுக்கு பரீட்சித்திடம் ஒப்படைத்து சென்று விட்டார். அதே போல இங்கு பரீட்சித்தரும் தம்முடைய மகனான ஜனமேஜயனிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு தாம் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார், துறந்தார். That's what it means to be strictly in the line of Lord Krishna. கிருஷ்ணர் வழியில நம்ம இருக்கோம் அப்படின்னா இதுதான் அதனுடைய பொருளாக இருக்க வேண்டும். Or strictly in the line of the Pandavas. ஆண்டவர்களை பின்பற்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளும் இந்த மாதிரியான அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Some anuvrateshu means completely devoted. சமனுவிருத்தேஷு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா முற்றிலும் நம்ம பக்தியோடு அதுக்கு அந்த வழிக்கு அவர்கள் வழியை பின்பற்றுவதை குறிக்கிறது. Vrata means a vow that you take. எப்பொழுதுமே விரதம்னா என்ன அர்த்தம்? நம்ம சங்கல்பம், தீர்மானம் எடுக்கிறது குறிக்கிறது. Anuvrata means you follow the vow that your superiors have taken. அனுவிரதம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் எந்த விரதத்தை மேற்கொண்டார்களோ அதை நம்ம பின்தொடர்ந்து செய்வது. Some anuvrata means samyak, you're completely doing so. சமனுவிரத அப்படின்னா முற்றிலுமாக நம்மை நாமே அதற்கு அர்ப்பணித்து இருக்கும் நிலையை குறிக்கிறது. Therefore you deserve the respectful title Bhavat. அதனால இங்க முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசரே தங்களுக்கே இந்த மிக உயர்ந்த பட்டம் சிறப்பான பொருந்தக்கூடியது. Ye adhyasanam rajakirita jushtam, although he was sitting on the throne and enjoying that royal crown and all the things that go with it, sadyojahuhu, he immediately gave it up. இந்த ராஜகிரீட ஜுஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய ராஜபோகத்தை அனுபவிக்கும் நிலையை நீங்கள் உடனடியாக சிறிதும் சிந்திக்காமல் சத்யா உடனே அதை துறந்து விட்டீர்கள். Satya means immediately. சத்யா அப்படின்னா உடனடியாக சொல்றது. When did he do this? அவர் எப்பொழுது இவ்வாறு செயல்பட்டார்? After hearing that he would die in 7 days. 7 நாள்ல தமது மரணம் வரும்னு தெரிந்த உடனேவே அவர் அதை மேற்கொண்டார், அந்த நடவடிக்கையை. Or in the case of Yudhishthira Maharaj and the others, they did this after hearing of the departure of Lord Krishna. யுதிஷ்டிர மகாராஜரும் மற்ற பாண்டவர்களும் எவ்வாறு எந்த தருணத்தில் அதை செஞ்சாங்க அப்படின்னா, பாண்டவர்கள் கிருஷ்ணர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அப்படின்னு தெரிந்த மாத்திரத்திலேயே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். Because without Krishna, there's just no point at all. This is their attitude. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க? கிருஷ்ணர் இல்லாத வாழ்க்கை ஒரு பிரயோஜனமே கிடையாது, அங்க வாழ்வதற்கு என்ன பிரயோஜனம்? Therefore, Bhagavat Parshvakamaha, they were all desirous of attaining the sight of the Lord. இதன் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இவர்கள் அனைவருமே பகவத் பார்ஷ்வகாமா, அதாவது பகவானுடைய பக்கத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை கொண்டவர்கள். Okay, so we will stop here. Does anyone have any questions or any comments? நம்ம இதோட இங்க நிறுத்திக்கலாம். ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா இப்ப நம்ம அதை மேற்கொள்ளலாம். Anybody else? Okay. You have any questions? வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? கிஷோரி மாதாஜி क्वेश्चन கேட்டிருக்காங்க. எஸ் மாதாஜி. Please go ahead, Mataji. Hare Krishna, Prabhuji. Dandavat Pranam, Jai Shri Prabhupada. There's a lot to take in this verse, but one of the questions that came to mind is Parikshit Maharaj
got a signal, just one little signal, and he made that decision instantly. And at the same time, there's also this the instance of Arjuna, where he was instructed to do his karma and fight. So when in our life, how do we, first of all, and you made a very strong point, it doesn't matter what you ask for, you get what you want in the end. So even though internally we think that we should become renounced and not attached to material life, we are somehow entangled in this. And so my basic question is, how do we understand when that signal comes? How do we cultivate that consciousness that we know when that signal comes? I'm not sure I follow your question. I'm not sure. Okay. So basically what I'm asking is, Parikshit Maharaj got a signal and he had taken that decision to give up everything. How do we know when that signal comes? Because we are entangled in the material world by our own choice. Yeah, so basically that's the question. Okay. So is it that, Mataji, you're asking that Maharaj being a pure devotee, he was able to detect that signal. We being conditioned souls, completely engrossed, even when the signal comes, how are we going to detect it? Yeah, because, and also how do we distinguish between when we are supposed to act in the material world and when we are supposed to give it up? Mataji, இங்க வந்து என்ன வினா தொடுத்திருக்காங்கன்னா, பரீட்சித் மகாராஜ தூய பக்தர், அதனால அவருக்கு மரணம் அடைய போறார், அந்த இது செய்கை தெரிய வந்த உடனே அவர்னால செய்ய முடிஞ்சது. ஆனா நம்ம வந்து பௌதிக உலகத்துல சிக்கின்னு இருக்கோம். அப்படி இருக்கிறச்சே பௌதிக உலகத்துல இருக்கும் பொழுது நமக்கு எப்போ எதை செய்யணும், எது வந்து நமக்கு எச்சரிக்கை, எது வந்து பௌதிக வாழ்க்கையை கடமையா செய்யணும், எதை வந்து துறக்கணும், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? That's a good question. When in Maharaj Parikshit's case, it was very simple. He was told, "You're going to die in a week." இது நல்ல வினாதான். ஏன்னா மகாராஜர் பரீட்சித்தர் வந்து திவ்யமான நிலையில இருந்ததுனால அவருக்கு வந்து ரொம்ப எளிமையா இருந்தது. In our case, we don't know when we're going to die. நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, எப்போ நம்ம மரணம் அடைவோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. But if you get a blood test and it comes back and says, "Madam, you have stage 4 cancer," then you know. This is your signal. ஆனா நமக்கு வந்து போய் ரத்த பரிசோதனை செய்யறோம். அதை செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு புற்றுநோயின் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வந்தா அது ஒரு எச்சரிக்கையாக ஏற்றுக்கொள்வோம். And as far as the second aspect of your question, when do we go for pravritti and when do we go for nivritti? That's why we have spiritual masters. இரண்டாவது வினாவாக, எப்பொழுது பிரவிருத்தி மார்க்கம், அதாவது கடமையை செய்ய வேண்டும், எப்பொழுது கடமையை துறக்க வேண்டும், நிவிருத்தி மார்க்கம் அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீக குரு இருக்கிறார்கள். நம்மளுடைய ஆன்மீக குருவிடம் நம்ம அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். Now, one lesson that we really should take from Bhagavat Gita is that nivritti marg does not necessarily mean that you're not doing your dharma. பகவத்கீதையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நிவிருத்தி மார்க்கம் என்பது கடமையை துறக்கிறதை குறிப்பிடுவது இல்லை. Because that's discussed in the early verses, say the first 6 verses or so of chapter 18, Krishna makes it very clear. You have to perform your dharma anyway, but without attachment and without this conception that your dharma is something other than devotional service. 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து இதை ரொம்ப தெளிவா விளக்குறார். முதல் 6 ஸ்லோகங்கள்ல பகவத்கீதையில, அதாவது நம்ம எப்பொழுதுமே நமது தர்மத்தை செய்தே தீர வேண்டும். ஆனால் அதை செய்வது எவ்வாறு அப்படி என்றால், பக்தி தொண்டோடு ஜோடிக்காமல் அதை செய்வதை குறிப்பதில்லை. பக்தி தொண்டோடு தொடர்ந்து செய்யும் கூட கடமையை தான் குறிக்கிறது. Maybe for someone else, mundane dharma is separate from devotional service, but not for ISKCON devotees. மற்றவர்களை பற்றி தெரியல,
மற்றவர்கள் வேணா இப்படி யோசிக்கலாம், நம்மளுடைய சாதாரண தர்மமும் பக்தியும் வேறு வேறு. ஆனால் இஸ்கான் பக்தர்களை பொறுத்தவரையில் இவ்விரண்டிற்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது, ரெண்டுமே பக்தி தொண்டுதான். Actually, we're not talking just about sadharana dharma. We're talking specifically about varnashram dharma. குறிப்பா சாதாரண தர்மம் நான் மொழிபெயர்த்தேன். ஆனா சாதாரண தர்மம்னா வர்ணாசிரம தர்மத்தை குறிக்கிறது. Because Prabhupada told us to do this. ஏன்னா பிரபுபாதர் நம்மள வர்ணாசிரம தர்மத்தை நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கார். And they say eto bahya. Chaitanya Mahaprabhu told Ramananda Roy and Chaitanya Charitamrita that this is external. But the fact is that the order of the spiritual master is never something separate from devotional service. It is the essence of devotional service. ஆனா ஒரு சிலர் சைத்தன்ய சரிதாமிரதத்துல சைத்தன்ய மகாபிரபு ராமானந்த ராயரிடம் இந்த வர்ணாசிரம தர்மம் என்பது வெளிப்படையானது, ஏகோ பாக்ய, இது முக்கியம் அல்லன்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்மளுடைய ஆச்சாரியர், நம்மளுடைய குரு இத வலியுறுத்தி இருக்கிறார். அதனால அவருடைய வாக்கும் பகவானுடைய வார்த்தைகளும் வேறல்ல. அந்த விதத்துல அதை கடைபிடித்தே தீர வேண்டும். So when the spiritual master gives an instruction, we don't have to calculate what is the fruitive result of that instruction. It's not necessary. It's not desirable either. ஆகவே ஒரு நம்மளுடைய ஆன்மீக குரு ஒரு கட்டளையை கொடுத்தா அந்த கட்டளையை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவசியமே கிடையாது, செய்யவும் கூடாது. அதுதான் பக்தி. அதை உடனடியாக ஏற்று அவ்வாறே செய்யவதுதான் பக்தி. If we are calculating, then we're not really following bhakti so much. We're following something else. நம்ம அப்படியே அவர் கொடுத்த கட்டளையே பல கோணங்கள்ல ஆராய்ந்து அப்படியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அது பக்தி கிடையாது, வேற எதையோ தான் கடைபிடிச்சுட்டு இருக்கோம். So the beautiful simplicity of devotional service is that we simply have to find a bona fide spiritual master and surrender under his lotus feet and do whatever he says. So simple. ஆகவே நம்ம எளிதா செய்யக்கூடியது என்னன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை நம்ம தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட முழுமையா சரணடைஞ்சிடணும். It's too simple for many people. ஆனா இது ஒரு சிலர் ரொம்ப எளிதா இருக்குன்னு நினைப்பாங்க. Not too simple, too difficult, I mean to say. அதாவது அதனுடைய உட்பொருள் என்னன்னா, அது அவ்வளவு எளிதாக இருந்தா கூட பலருக்கு, ஒரு சிலருக்கு இது ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி தோன்றும். It's not a question of clarification or understanding. It's a question of surrender. இது நம்ம சரியா தவறான்னு கேட்கறதுக்கே இடம் இல்லை. இது முற்றிலும் சரணாகதி அடைந்து அதை உள்ளபடி ஏற்று செயல்படும் நிலையை குறிக்கிறது. Because it's not that difficult to understand. The order is very simple, but it's very clear what needs to be done. ஆனா உண்மையில என்னன்னா, ஆன்மீக குரு கொடுக்கிற கட்டளையே ரொம்ப உள்ளபடியே ஏற்றி செய்யும் பொழுது அதுல கடினமானது எதுவுமே கிடையாது. But when we don't want to follow the instruction, then hundreds and thousands of questions will flood constantly every day, and it becomes infinitely complex. ஆன்மீக குருவுடைய கட்டளையை உள்ளபடி எடுத்து நடத்துவதற்கு விருப்பம் இல்லைன்னா பல்லாயிரம் கேள்விகள், பல்லாயிரம் கோணங்கள், பல்லாயிரம் விதத்துல இதை ஆராய தோணும். Now this is why Rupa Goswami says in Nectar of Devotion, Bhakti Rasamrita Sindhu, that among the primary angas of, or the practices of bhakti, sadhana bhakti, the most primary is that you have to accept the shelter of a bona fide spiritual master and be trained by him, follow his instructions. It is very, very essential. ரூப கோஸ்வாமி அதனாலதான் சொல்றார், பலவிதமான சாஸ்திரங்கள், பலவிதமான கட்டளைகள், பலவிதமான கோட்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் சரணடைந்து அவரிடம் தீட்சை பெற்று அவருடைய கட்டளைகளை அவர் சொல்படி நடக்கிறது இன்றியமையாததுன்னு சொல்லியிருக்காரு. So, but we're the ones who select a spiritual master. That's our zimmedari. ஆனா நம்மளுடைய பொறுப்பு என்னன்னா, இந்த அங்கீகரிக்கப்பட்ட குருவை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். And actually it's not so easy thing to do. It takes a lot of training just to select a bona fide spiritual master. Otherwise what do we know? We're confused.
நமக்கு இருக்கிற நிலையில நம்ம போய் ஒரு ஆன்மீக குருவை நம்மளே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கே பலவிதமான இடத்துல நம்ம பயிற்சி எடுத்திருக்கணும். அப்பதான் வந்து சரியான ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்க முடியும். இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம என்னத்தை போய் ஆன்மீக குரு அங்கீகரிக்கப்பட்டவரா இல்லையான்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறது? But that's why Srila Prabhupada wrote all of these books, and that's why we distribute these books to the public, because people need to be educated what to do, how to do it. பிரபுபாதர் ஏன் இவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்கார், இவ்வளவு பொருளுரை எழுதியிருக்கார்? அவருடைய புஸ்தகங்களை நம்ம ஏன் போய் எல்லார்கிட்டையும் போய் கொடுக்கிறோம்? மக்கள் இதெல்லாம் படிச்சு அவர்களே அந்த தேர்ந்தெடுக்கிறது ஆன்மீக குருவை கண்டுபிடிக்கும் திறனை அவர்கள் பயிற்சி செய்து கற்றுக்கொள்ள முடியும். Okay? Yes, Prabhuji. Thank you very much. Are there any other questions? வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா? Hare Krishna, Prabhuji. சொல்லுங்க. Krishna Prabhuji. Dandavat Pranam, Jai Shri Prabhupada. Prabhuji, I have this question. Sometimes when we give instructions from our superiors or spiritual master, and we take some time to follow those instructions, we don't follow them instantly, but we take time to follow those instructions. Is it that we have to face obstacles if we don't follow the instructions immediately, or the obstacles increase? I have heard in one of the lectures, I vaguely remember, that the obstacles may increase in our spiritual life if we don't follow the instructions on time, or if we delay following the instructions. மாதாஜி இங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஆன்மீக குரு கொடுக்கிற கட்டளைகளையும் கோட்பாடுகளையும் உடனடியாக செயல்படுத்தவில்லை என்றால், அதை தாமதித்தால் நாம் மேலும் பலவிதமான தடங்கல்களை சந்திக்க நேரிடும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? This brings to mind Srila Prabhupada's example. இது வந்து ஸ்ரீல பிரபுபாதரே வந்து தம்முடைய வாழ்க்கையில முன்னுதாரணமாக இருந்த இது எனக்கு நினைவுக்கு வருது. I'm not in a position to interpret or judge what Srila Prabhupada chose, but Srila Prabhupada did tell us that when he received the instructions to preach Krishna consciousness among the English-speaking peoples, he was not immediately ready to follow that instruction. Means he was not immediately capable of following that instruction. ஸ்ரீல பிரபுபாதருடைய அவரே கூறிய வார்த்தைகளை வச்சுதான் நான் இங்க சொல்ல போறேன். அதனால எனக்கு வந்து பிரபுபாதர் என்ன செய்திருக்கலாம், என்ன செய்திருப்பார், அவரை வந்து விமர்சனம் செய்ய தகுதி இல்லை. இருந்தாலும் அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவருடைய குரு அவரிடம் ஆங்கிலம் பேசும் நாடுகள்ல போய் இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புங்கன்னு சொன்னார். அதை சொன்ன உடனே அவர்னால அது செய்ய முடியும் அப்படிங்கறத அவர் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லைன்னு பிரபுபாதரே எங்களிடம் சொல்லியிருக்கார். ஆரம்ப காலத்தில் the hesitation should always be based on incapability and not on preference. ஏன் அவர் அவ்வாறு சொன்னார் அப்படின்னா, அதையும் அவர் தெளிவுபடுத்தினார். என்னுடைய இயலாமையினால இது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் அவர் சொன்னாரே தவிர, அவர் சொன்னதை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவில்லை. ஆகையால் நம்முடைய தீர்மானம் இயலாமையின் அடிப்படையில தான் இருக்கணுமே தவிர விருப்பத்தின் அடிப்படையில இருக்கக்கூடாது. Because after all, it's not so easy thing to follow all the instructions of Bhagavad Gita. There's some that's very difficult to do. We have to be properly matured. நம்ம முதிர்ச்சி அடைந்த தருணத்துல இது நிலையில இல்லைன்னா பகவத்கீதையில கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கோட்பாடுகளையும் அப்படியே கடைபிடிப்பது என்பது சாத்தியம் அல்ல. Read Srila Prabhupada's purport to Bhagavad Gita text, chapter 3, text 31. பிரபுபாதருடைய மூன்றாவது பகவத்கீதையின் 3:31 மூன்றாவது அத்தியாயம் 31வது ஸ்லோகத்தின் பொருளுரையை படிச்சு பாருங்க. There Srila Prabhupada explains that in the beginning one may not be able to follow everything, but as long as we're not resentful of that principle, and as long as we're not trying to redefine things such that surrender is obviated,
then we will eventually become qualified and we can do everything. And we should do that. We should work for it. That's the point. என்ன சொல்றாருன்னா, We might try. இது ஒரு கடினமான சூழ்நிலையில இருந்தா கூட, கஷ்டமான நிலையாக இருந்தா கூட, நம்ம இதை நினைவில் கொண்டு அந்த கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத குறியாக இருந்து அதை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். எவ்வளவோ விஷயத்துல இருக்கலாம், அது தடங்கல்கள் வரலாம். ஆனா அந்த தடங்கல்களையும் மீறி அதை கடைபிடிக்கிற உணர்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும். And in the 4th canto, in regard to, I think it's King Malayadhwaja, Prabhupada also writes that a disciple should rather die than fail to execute the order of the spiritual master. We should constantly be attempting to follow that instruction, and that was also Srila Prabhupada's example from the 1940s all the way until 1977. நான்காவது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தத்தில் மலையத்வஜன் அந்த இதை விளக்கும் பொழுது பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆன்மீக குரு ஒரு கட்டளை ஒரு சீடனுக்கு கொடுத்தால் அந்த சீடன் அந்த கட்டளையை நிறைவேற்றியே தீர வேண்டும். நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் அவன் மரணத்தை தழுவது எவ்வளவோ தேவலை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது அதனுடைய பொருள் என்னன்னா, அதன் மேலேயே கவனம் இருக்கணும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் தொடர்ந்து இருக்கணும். இதைத்தான் நம்ம பிரபுபாதரோட வாழ்க்கையில 1940 அவருக்கு கிடைத்த அந்த கட்டளையை 1960 அந்த மாதிரியான தருணத்துல தான் செய்யவே முடிந்தது. இறுதி வரை அவர் அதை கடைபிடித்தார் 1977 வரை. Why is Bhagavad Gita spoken to a Kshatriya? பகவத்கீதை ஏன் ஒரு சத்திரியருக்கு போதிக்கப்பட்டது? Because there's no scope for a Kshatriya returning from the battle with a bunch of excuses. ஏன்னா சத்திரியர் ஒரு போர்க்களத்துக்கு சென்று விட்டால் என்றால் போர்க்களத்திலிருந்து திரும்பி தோற்கப்பட்டு எந்த சாக்கு போக்கும் சொல்லி வீடு திரும்ப முடியாது. Of course it's difficult. These people are trying to kill you. அது நிச்சயம் கடினம். ஏன்னா அங்கு எதிர்க்க கூடியிருக்கிற நபர்கள் அனைவரும் இவரை கொல்வதற்கு தான் கூடியிருக்கார்கள். But all the rationalization and justification and excuses that Arjuna was presenting in chapter 1, that is all ignoble, Krishna says. ஆனா அர்ஜுனர் முதல் அத்தியாயத்துல பல காரணங்களை முன்வைத்து ஏன் போரிடக்கூடாது சொன்னாலும் அனைத்து காரணமும் கிருஷ்ணர் என்ன சொல்றார், இதெல்லாம் தர்ம செயலே கிடையாது, நாணயமான செயல் கிடையாதுன்னு சொல்லிட்டார். That's very strong language. He's insulting. You cannot insult a Kshatriya, but Arjuna, that's exactly what Krishna is doing to Arjuna. He's insulting him in the beginning. ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அர்ஜுனரை பல விதத்துல அவமான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகளை சொல்லிதான் அவமதிக்கிறார். You're talking like somebody who's been neutered. What was that, Prabhu? He said you're talking like a eunuch. Yes, that's what I thought I heard. நீ ஒரு ஆணும் பெண்ணும் இல்லாத அலிய போல பேசுற அப்படின்னு கிருஷ்ணர் கூறுறார். That's probably the most offensive thing you can say to a Kshatriya. ஒரு சத்திரியனை பார்த்து இதை விட கேவலமா நீங்க பேசவே முடியாது. So this is the point. Actually, all of us have to, we really have to put something out for Krishna. It's not easy. நம்ம எல்லாமே கிருஷ்ணருக்காக ஏதாவது செய்யணுங்கிறது உண்மை. அது செய்யறது அவ்வளவு எளிதில்லை. ஆனா நம்ம முயற்சி செய்யணும். And we've heard already that even before the battle, Arjuna was already liberated, already self-realized. So where is all these doubts and all this petty-mindedness coming from? It's just an act, just to teach the rest of us how we're supposed to. அர்ஜுனர் ஏற்கனவே முக்தி அடைந்த நிலையில இருந்து ஆத்மான்னு நம்ம படிச்சோம். அப்படி இருந்துச்சு அவருக்கு போய் இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வர வாய்ப்பு உண்டா? அது நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவர் பகவானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடகம். So often what we hear is that people they come and they say, well, it's Kali Yuga and you can't do all this stuff now, and we're weak, and it takes time, and we're taking our time, and adi.
இதனாலதான் நம்ம பல தடவை கேட்கிறோம், இது கலியுகம், இதுல செயல்படுத்த முடியாது, இதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் ஒத்தி வைக்கிற மனப்பான்மையை குறிக்கிறது. So that's why chapter 3 text 31 purport is so significant, because Prabhupada makes it clear that you can't do that. அதனால்தான் அந்த 3வது அத்தியாயத்தின் 31வது ஸ்லோகத்தின் பொருளுரையில பிரபுபாதர் சொல்றாரு, இம்மாதிரி நீ காலம் கடத்த முடியாது. You can't just like adjust the philosophy to make things more comfortable for yourself. It doesn't work like that. உங்களுக்கு விருப்பமா இருக்கணும், உங்களுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக தத்துவத்தை உங்க பக்கம் நீங்க வளைக்க முடியாது. Unless it's uncomfortable, it's not austerity, and you have to do austerity to go divyam. நிச்சயம் நம்ம தவம் புரியணும் அப்படின்னா அது நமக்கு வசதியான சூழ்நிலையில தவம் செய்ய முடியாது. அசௌகரியத்தை ஏத்துக்கிட்டு தான் தவம் செய்ய முடியும். Am I answering your question? Yes, Prabhuji, it's very clear. Thank you so much. Okay. All right. Anything else? வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா?